பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் மீட்ராலஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டேவும் இருக்குது, நம்ம அதெல்லாம் தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டு மீட்ராலஜி டே அப்படிங்கிறது வந்து மீட்ராலஜி அப்படின்னாலே அளவியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அளவியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து அளக்கிறதுக்கு லைக் நம்ம பால்னா லிட்டர்ஸில், கிலோகிராமில், கிராம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான அளவீடுகள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம், மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 20, 1875, அதாவது May 20, 1875 ஃப்ரான்ஸோட பாரிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃப்ரான்ஸில் பாரிஸில் 17 நாடுகளை சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொரு விதமான மீட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைக் நம்ம இங்கே ஒரு மாதிரி இப்போ மீட்டர் கிலோமீட்டர்னு மெஷர் பண்ணுவோம், அமெரிக்காவில் வேறு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து எஸ்ஐ அலகை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எஸ்ஐனா என்னென்னு. ஸோ வந்து எல்லா நாடுகளுக்குமே சேர்ந்து பொதுவான ஒரு விஷயம் தான் அந்த எஸ்ஐ அலகுகள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17 நாடுகள் கிட்டத்தட்ட சேர்த்து அந்த மாநாடு வந்து நடத்துகிறாங்க, மெஷர்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு. ஸோ அதன் விளைவாக தான் இந்த அளவீட்டு முறை அப்படிங்கிறது உலக அளவில் வந்து நிறுவப்படுது. உலக அளவில் வந்து தினமுமே நம்மளோட அறிவியல் அளவீட்டு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாகவே வந்து இருக்குது. ஸோ அளவீடு அப்படிங்கிறது விஞ்ஞானமாக இருக்கட்டும், பெரும்பாலுமே அளவியல் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு சில பொருட்களை வந்து அளக்கிறதுக்காக தான் பயன்படுது. ஸோ இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் ஐநா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டேவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ May 20, 1875 இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து இந்த அளவியல் முறைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அதன்படி சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக அளவில் இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதன்படி தான் அந்த டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும், மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஸோ அது மூலியமாக வந்து நிறைய வளர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு மேக்ஸிமம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ பாலாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற அத்தியாவசிய உணவுகள் எல்லாமே 1 kg வாங்குகிறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 kg வாங்குவோம். 1 kg பருப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கேஜ் கணக்கில் ரைஸ் வாங்குறது, லிட்டர் கணக்கில் பால் வாங்குறதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அளவீடோடு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவீடு முறை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தொழில்துறையாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், எல்லாமே மாறி இருக்கு. லைக் அளவீடு இருக்கிறதுனால தான் இந்த 1 kg ரைஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு தொழில்துறையிலும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அளவீடு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அளவீடு அப்படிங்கிறத பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோடைய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு 6000 விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடையுது. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறப்போ ஒரு நபர் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு போனோன்னா மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு இவ்வளோ பீப்புள் சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கணக்கிடுறதுக்கு அவசியமான அளவுகள் வந்து இந்த கிமு 6000 நடந்துச்சு. கிமு 2700 வந்து பண்டைய எகிப்திய கட்டிடக்கலை வடிவமைப்பில் அளவீட்டோட அழகுல வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இவ்வளோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த அளவுகள் இருந்தால் தான் அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து கிமு 2700 அந்த மாதிரி அளவீடு முறை பண்ணி ஒரு கட்டிடத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்க. 1875 அனைத்து அளவீடுகளை பற்றியுமே மீட்டர் கன்வர்ஷன் வந்து கையொப்பமிடப்படுது. 1959 1 மைல் நீளம் அப்படிங்கிறது 1.609 அப்படிங்கிற கிலோமீட்டர் அளவு அப்படிங்கிறது வந்து கூறப்படுது. ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாமா, இந்த டேவோடைய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டே இன்னைக்கு இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live, we care, we share, we are on air. Okay friends, welcome back to the show. This is DC Live, we care, we share, we are on air. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு இந்த டே வேர்ல்டு மீட்ராலஜி டே. ஸோ இந்த டேவை வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கான்ஃபரன்ஸ்லாம் வந்து நடத்துவாங்க, மீட்டர் பற்றி எந்த மாதிரி உருவானுச்சு, எந்தெந்த ஊரில் எந்த மாதிரியான மீட்டர்லாம் வந்து யூஸ் கலந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுகளை விட நிறைய அளவுகள் இருக்கும். ஈவன் இப்போ வந்து கோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ கோல்டுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். 1 kg எவ்வளோ பவுண்ட்ஸ் வரும், ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சமூக ஊடகங்களில் இந்த டேவை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள்
உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஸ்டோரீஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துல்லியமா அளக்கிறதுக்கு ரொம்ப அதிகமானது துல்லியமா அளக்கணும். ரொம்ப எக்ஸாக்ட்டா ஒரு சின்ன கம்பி மாதிரி கூட இருக்கிற பொருள வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து அளவீடு அளக்கிறதுக்கான கருவிகள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ சாதனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமான அளவுகள் வந்து இருக்குமாமா. அண்ட் வாகனங்கள்லயுமே வந்து இந்த வாகனங்கள், அப்புறம் விண்வெளித்துறை, அப்புறம் நம்ம ஏரோப்ளைன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த துல்லியமான அழகு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேவை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதுதான். ஸோ இன்னொரு டே இருக்கு அப்படின்னு நம்ம லைஃப்ல வந்து சொல்லுங்க இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து அதை நம்ம சாப்பிடுற ஒரு பொருள் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சது அண்ட் ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் அது. அதாவது ஒன்றும் இல்லை, தேன். ஸோ தேன் கொடுக்கறது, தேனி இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு வந்து வேர்ல்டு பீ டே. ஸோ தேனீகள் தினம். தேனி அப்படின்னா சுற்றுச்சூழலோடைய அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்றது இல்லை. லைக் என்ன சொல்றதுன்னா, அந்த உணவு சங்கிலி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஃபுட் செயினை கண்ட்ரோல் பண்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அது. ஸோ இந்த உலக தேனி தினம் தான் டுடே. ஸோ May 20 எவ்ரி இயர் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த நாளில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேனி வளர்க்குறத பற்றினும் தேனி வளர்ப்போட முக்கியத்துவத்தை பற்றியும் பொதுமக்களுக்கு வந்து சொல்லணும், மக்கள்கிட்ட வந்து அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மகரந்த சேர்க்கை. ஸோ நமக்கே தெரியும், ஃப்ளார்ஸில் இருக்கிற ஒவ்வொரு தேனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து சாப்பிட்டு, ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற ஹனி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப திக் கண்டென்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஹனி அப்படிங்கிறது வந்து தேன் சாப்பிட்டுட்டு வெளியே வர வேஸ்டேஜ் தான். ஸோ அந்த ஹனியை நம்ம எடுத்துக்கிறோம். பட் அந்த ஹனி வந்து அவ்வளோ நல்லது. காடுகள்ல இருந்து எல்லா இடங்கள்லையுமே பூக்கள்ல இருக்கிற தேனை வந்து சாப்பிட்டு அதை ஃபெர்டிலைட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து மோஷன் மாதிரி போகும். ஸோ அதுதான் ஒரிஜினல் ஹனி. இதை நீங்கள் போய் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் நானும் படித்தேன். ஸோ அந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகரந்த சேர்க்கையை வந்து பாதுகாக்கிறதுக்காக முக்கியமாக இந்த தேனியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்லோவேனியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தேன் கூட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், ராணி தேனின்னு ஒன்று இருக்கும், வேலைக்கார தேனிகள் இருக்கும். ராணி தேனி வந்து வேலையே செய்யாது, வேலைக்கார தேனிகள் மட்டும்தான் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த ராணி தேனியே வந்து 2000 எக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து எக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2014 தேனி வளர்க்குறதுக்காக ஒரு பிரச்சாரம் வந்து தொடங்குது. ஸோ 2015 தான் அந்த தேனி வளர்க்குறத வந்து ஒத்துக்கிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. ஸோ தேனி வளர்க்குறதுக்காக. அண்ட் வந்து அது தீவிரமாக அடைஞ்சு இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த தேனீக்கள் வளர்க்குறதுனால எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. பிகாஸ் அந்த தூய்மையான தேனுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ தேனி வளர்க்குறதுக்காக அந்த கையெழுத்து இருக்கு இல்லைங்களா, உலக தேனி தினம். ஸோ அந்த தேனி தினம் அப்படிங்கிறது ஐநாவால் May 20 அப்போ வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ 2017. ஸோ அதன் பிறகு அதில் அமெரிக்கா, கனடா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியான்னு சொல்லி நிறைய உறுப்பு நாடுகள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ தேனீக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மகரந்த சேர்க்கைக்கு ஒன்றாவும், உணவு அப்புறம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுல நிறைய விஷயங்கள், பிகாஸ் தேன் வந்து கெட்டு போகாத ஒரு பொருளும் கூட, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த தேன்கள் வந்து பயன்படுது. ஸோ இதோடைய ஒரு டைம்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தேன்களில் தயாரிக்கப்படுற அந்த தேன், அதில் இருக்கிற அந்த மெழுகுது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தனிப்பட்ட பயன்பாடுக்காக நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பெயினில் வந்து குகையிலெல்லாம் வந்து தேனீக்களோட ஓவியங்கள், அந்த தேனி வளர்க்குறத பற்றின ஓவியங்கள்லாம் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. 1851 பிரேம் ஐவ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அமெரிக்க தேனி வளர்ப்போட தந்தைன்னு சொல்லி அவரை சொல்றாங்க. இவர் வந்து தேனீக்கள் வளர்க்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1962 ப்ளூஃபோர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல, போலந்தில் இருக்கு. ஸோ அங்கே வந்து தேனி வளர்க்குறதுக்கான விஷயங்களையும் அந்த தேனி வளர்ப்பை பற்றின அருங்காட்சியகம், அதாவது மியூசியமும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களுமே தேன் சம்மந்தப்பட்ட, அதாவது ஹைவ்னு சொல்லுவோம், தேன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கலாம். தேனாக இருக்கலாம். ஸோ தேன் சம்மந்தப்பட்ட பொருட்கள்னால் தேன் தான் வாங்கணும்னு இல்லை, அதில் இருக்கிற அந்த மெழுகு மாதிரி ஒரு பொருள், அந்த வேக்சின் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கலாம். இல்லைன்னா மகரந்த சேர்க்கைக்கான உங்களுக்கு அந்த தேன் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்களே இன்றைக்கே வந்து தேனி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் நல்ல நல்ல மருந்துகளை வந்து பயன்படுத்துறது நல்லது. பிகாஸ் பூக்கள் மூலியமாக தான் வந்து தேன்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கும், அதோட தேன் எடுத்துக்கும். ஸோ நம்ம பூச்சி மருந்து அடித்தோம் அப்படின்னா அந்த தேனால் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ பூச்சிகளுக்கு ஓரளவுக்கு தீங்கு விளைவிக்காத பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஸோ இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தேனி வந்து அதோட வாழ்நாளில் ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூன் தேன் அப்படி இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் தேன் வரைக்கும் வந்து தயாரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 1லேருந்து 12 ஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராணி தேனி வந்து 2000 முட்டைகள் ஒரு நாளைக்கு வந்து விடுமாமாம். ஸோ தேனீக்கள் வந்து அதிகமாக ப்ளூ கலர்ஸை தான் விரும்பும், அதாவது ரோஸ்மெரி, லாவெண்டர், ஸோ இந்த மாதிரியான கலர்ஸில் இருக்கிற பூ வந்து டக்குன்னு வந்து தேனீக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட உலகத்தில் 20,000 வகையான தேனீக்கள் வந்து இருக்காமாம். ஸோ தேனோட நிறம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா அது எந்த பூவை வந்து உண்ணுது, அது எந்த பூ சாப்பிடுதுங்கிறத பொறுத்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேவையான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது இன்னைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டேல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர்.